Assalamu alaikum, welcome to Spices and Sweets. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. Some more brandோட Millet Noodles first try and review பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Some more brand Millet Noodlesல நான் வந்து மல்டி மில்லட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நோ மைதா அண்ட் MSGன்னு போட்டிருக்கு. ஸோ இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது. இது அமேசான்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அமேசானில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது உள்ளார பார்த்தீங்கன்னா நூடுல்ஸோட மசாலா பேக்கெட்டும் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி கரெக்டாக அதுமாரி குக் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் பன்னீர் குக் பண்ணி எடுக்கிறேன். பன்னீர் வந்து என்னோடய சாய்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் குக் பண்ணலான்ட்டு இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணலான்ட்டு பன்னீர் போடுறேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த பேக்கெட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதனால் பன்னீரை சும்மா வறுத்து எடுத்துட்டு அதே பேனில் கொஞ்சம் கார்லிக்கும் 2 சின்ன வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அந்த நூடுல்ஸ் பேக்கில் இருந்த ப்ரீமிக்ஸ் மசாலாவை நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். 2 மசாலாவையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 600 ml வாட்டர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து 2.5 கப் அளவுக்கு வருது. இப்போ 2 பேக்கெட்டுக்கு சேர்த்து 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடு வந்ததும் நூடுல்ஸ் லைட்டாக பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வந்தோடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸை செப்ரேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதும் இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து நல்லா டெம்டிங்காக இருக்குது. நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகிருக்குது. இருந்தாலும் திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். இட்ஸ் ஸ்டில் குக்கிங். இன்னும் லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சத்து நேரம் அதுக்குள்ளே குக் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்குது. நூடுல்ஸும் நல்லா ஒட்டிக்காமல் அழகாக தனித்தனியாக நல்லா இருக்குது. இப்போ டேஸ்டிங் டைம். டேஸ்ட் வைஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது. மைல்டாக இருக்குது ஸ்பைசஸ். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நீங்கள் வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மைதா இல்லாமல் மில்லட்ஸில் செய்கிறதுனால இது ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.